ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு டே vlog தான் பார்க்க போறோம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று போட்ட வீடியோல நிறைய பேர் அந்த வெள்ளை எலியை பார்த்துட்டு இது வந்து முயல்னு சொல்லியிருந்தீங்க. அது முயல் கிடையாது. பழைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பாப்பா வந்து 1.5 வயசு இருக்கும்போது அந்த எலியை பிடிச்சிட்டு பயங்கரமாக விளையாடுவா. அதை வந்து நான் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து தொட விடுறதில்ல. அதோட முடி பயங்கரமாக உதிருது. அதனால அவளை தொட விடுறதில்ல. அது வந்து ஒரு வெள்ளை எலி. நிறைய டிக்டாக் வீடியோலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு பெரிய புல் ஒன்று நல்ல லாங்காக இருக்கும். அதை வந்து சீக்கிரமாக சாப்பிடும். அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நானுமே அந்த வீடியோவில் இருந்து தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ரிலேட்டிவ் மெம்பர் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தோம். இது 2மே ஆண் எலி, பொண்ணு இல்லையா, அதனால இன்னும் குட்டி போடல. முன்னாடி நாங்கள் ஒரு 4-5 குட்டி வச்சுருந்தோம். அது வந்து பாப்பா ரொம்ப சின்ன வயசு, 4 மாதமோ 5 மாதமோ இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க திருடிட்டாங்க. அப்போ வந்து இந்த செவர்லாம் கட்டலைங்களா, யாரோ திருடிட்டாங்க. அப்பா அம்மா வந்து செங்கல் வேலைக்கு போயிருந்தாங்க. நானும் பாப்பாவும் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருந்தோம். 8 மணிக்கெலாம் நான் வீட்டை அங்கேயும் பூட்டிடுவேன், இங்கேயும் பூட்டிட்டு உள்ளே தூங்கிடுவேன். தூங்குற டைமில் யாரோ எடுத்துட்டாங்க, எங்களுக்கு தெரியல. அது வந்து ஒரு வெள்ளை எலி தான், அது முயல் கிடையாது. இது வந்து ஜனவரி. இப்போ வந்து இன்னமும் குளிர் அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இலந்த பழம் இருக்குது தெரியுமா, அந்த மரம் இருக்குது. குளிர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைமில் தான் எப்போதுமே பழுக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க, தெரியுதுங்களா? ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் எல்லாமே எல்லா காயும் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு மாதிரி க்ரீன் எல்லோ கலரில் இருக்குது பாருங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் பழுத்துரும். இன்னும் ஒரு 5 நாள் அதுக்குள்ளேயே நல்லா பழுத்துரும். மூச்சு பாரு. பாப்பா இப்போதான் எழுந்திருச்சா. அவளுக்கு பால் காய வச்சு ஹார்லிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். மீசை வளர்ந்துருக்கு பாப்பாக்கு, வெள்ளை மீசை. குட் மார்னிங் சொல்லு, சொல்லு குட் மார்னிங். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. குட் மார்னிங்கா. உன்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. தோசங்கர கேபி கொத்த வார்த்தை பண்ணி மட்டையும் டே. குட் மார்னிங் சொல்லு. எப்படி இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம் எங்க வீட்டுல. சொல்லு. ஓகே பாய். பப்பி தானே ஆசை. இன்னைக்கு மார்னிங் 6:30க்கு அப்புறம் தான் நான் வாசலுக்கே வந்தேன். அவ்வளோ ஒரு குளிருங்க. காலையில் நான் 6:30க்கு வரும்போதே அப்படியே வெள்ளையாக இருக்குது, என்னமோ பனி மூட்டை மாதிரி. அதனால கொஞ்சம் லேட்டாக தான் சமைச்சேன். இப்போ சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சரி வாங்க நான் என்ன குழம்பு செய்கிறேன்னு பாருங்கள். நேற்று வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய முடியல. இன்னைக்கு குழம்பு செய்யணுங்கிறதுக்காண்டி செய்ய முடியாமல் போச்சோ என்னவோ. இன்னைக்கு வந்து பாதியை கட் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தக்காளி சேர்த்து தான் குழம்பு செய்ய போகிறேன். சரி நான் கட் பண்ணுறேன். சாப்பாடு வேறு ரெடியாக போகுது, சீக்கிரமாக கட் பண்ணணும். சாப்பாடு வடித்து முடிச்சதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்டும் தம்பியும் எழுந்திருச்சு வெளியே அப்புறம் வீட்டுக்குள்ளே தாவரத்துல எல்லாம் நெல் மூட்டை இருந்தது தெரியுங்களா. இங்கே வந்து வயல்லேருந்து நெல் கொண்டுட்டு வரும்போது இந்த மாதிரி சாக்கு மூட்டையில் தான் கொண்டுட்டு வருவாங்க. ஆனால் வீட்டில் வைக்கிறது வந்து இப்போ பாருங்களேன், அவங்க ஒரு இடத்துல நெல் கொட்டிட்டு இருப்பாங்க. இந்த நெல் கொட்டிட்டு இருக்கிற இடத்த பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய சாக்கு மாதிரி தெரியுதுங்களா. அது வந்து எல்லா சாக்கையும் ஸ்டிச் பண்ணி நல்லா என் ஹைட்டு கூட இல்லாட்டி என் ஹஸ்பண்டுக்கு ஹைட்டுக்கு கூட வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய சாக்கு இருக்கும், அதில் தான் கொட்டி வைப்பேன். பாப்பா எப்படி டான்ஸ் ஆடுறான்னு பாருங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட வீட்டில் நெல் போட்டு வச்சுருந்ததுக்கு பேர் குருதுன்னு சொல்லுவோம். மண்ணில் தான் செஞ்சுருப்பாங்க, நல்லா பெருசாக இருக்கும், குருதுன்னு சொல்லுவோம். அதில் போட்டு வைப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய சாக்கு. என்னோட ஹஸ்பண்ட் தொடுறாங்க, என்னோட தம்பி போடுறான். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே அப்பா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதிகமாக அவங்களோட லாங்குவேஜ், அந்த ஆதிவாசின்னு சொல்லுவேன்ல, அதில் சிங்கிங் பண்ணி அவளை டான்ஸ் ஆட வச்சு தூங்க வைப்பாங்க. அது அந்த சாங்கெல்லாம் நல்ல மைண்டில் இருக்கும் போல். எப்போதுமே அவளாக பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா.
டைம் இப்போ ஒரு 11:40 ஆகுது. நான் இன்னும் மார்னிங் சாப்பிடவே இல்ல. சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு சீக்கிரமா தலை குளிக்கணும்னு சொல்லிட்டு காலையிலே குளிக்க போயிட்டேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு கைக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். இனிமேல் தான் நான் சாப்பிடணும். ஏன் இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டா சாப்பிடுறேன் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். இருங்க சொல்றேன். முடிய பார்த்தீங்களா எப்படி பேய் மாதிரி இருக்குன்னு? தலை குளிச்சா அப்படிதான். இங்க பாருங்க. இந்த பாட்டில் வந்து நான் உங்ககிட்ட காமிக்க கூடாது. இந்த பாட்டில் மட்டும் காமிச்சுக்கிறேன். இந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்குமே சரியா தெரியல. அது என்ன துளசி ஏதோ ஒரு துணி மாதிரி இருக்கு. உள்ள துளசி இலை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு துணி மாரி இருக்கு. கொஞ்சம் பழைய வாட்டர் பாட்டில். அதனால உங்களுக்கு சரியா தெரியாது. இது என்ன அப்படின்னா, கருமாதி வீட்டுக்கு அம்மாவும் அப்பாவும் மட்டும் தானே போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவுஸ்க்கு நானும் போயிருக்கேன். அப்போ வந்து நானு, என்னோட ஹஸ்பண்டு, பாப்பா எல்லாரும் ஒரு டைம் போனோம். இன்னொரு டைம் வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாரும் போயிருந்தோம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்க போயிருக்கிற அன்னைக்கு காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட நெயில் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு, நெயில் கட் பண்ணதுக்கப்புறம் குளிக்கணும். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் நம்ம வீட்ல தானே இருக்கேன். அப்படிங்கும்போது அவங்க வந்து நெயில் கட் பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாதிரி நான் எப்படி சடங்கு சம்பிரதாயம் செய்யணும் அப்படின்னா, அம்மா வந்து கருமாதி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நெயில் கட் பண்றவங்க, அப்புறம் முடி கட் பண்றவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்க வீட்டுல போய் ஏதோ ஒரு பூஜை பண்ணி தண்ணி வாங்கிட்டு வரணும். அந்த தண்ணியை வந்து என்னைக்கு கருமாதி நடக்குமோ அன்னைக்கு நான் வந்து தலையில 3 டைம் இப்படி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அங்க எப்படி சடங்கு சம்பிரதாயம் முடிஞ்சதோ அந்த மாதிரி எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது முடிஞ்ச மாதிரி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, வீட்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நாளையிலேருந்து நான்வெஜ் சாப்பிடலாம். எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. ஆனா இன்னும் மாமனார், மாமியார் வரல. நேத்தே இந்த மாதிரி செஞ்சிருக்க வேண்டியது. அம்மா, அப்பா நேத்து தானே போனாங்க. ஆனா நேத்து என்னால சீக்கிரமா தலை குளிக்க முடியல. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு காலையில 2 பாட்டில்ல இருக்கிற தண்ணிய ஒரு பாட்டில்ல வந்து என்னால காமிக்க முடியல. கிராமத்துல வந்து அதிகமா ஒரு ஆயிலா இருக்கட்டும், இல்ல எந்த மெடிசனா இருந்தாலும் இந்த மாதிரி பாட்டில்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல. அதனால நான் அத காமிக்காம ஓல்டு வாட்டர் பாட்டில் மட்டும் நான் உங்ககிட்ட காமிச்சேன். தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. சரி, நான் இனிமேல் தான் சாப்பிடுவேன். வாங்க என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். எனக்கு பசியே போயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு மார்னிங். இருந்தாலும் சாப்பிடணும்ல. பாப்பாவுக்குமே சாப்பாடு ஊட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. இது வந்து அவ தூங்குற டைம். அவளுக்கும் சேர்த்து சாப்பாடு ஊட்டி விட்டேன் அப்படின்னா சீக்கிரமா தூங்கிடுவா. ஓகே, இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு சாதம், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீளமாக ஆனால் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், தக்காளி எல்லாம் போட்டு குழம்பு. ஓகே, வாங்க சாப்பிடலாம். இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன். இன்னைக்கு வந்து அம்மா வீட்ல இல்லல்ல. இங்க எப்போதுமே ஆடு மேய்க்கிறது வந்து காலையில அந்த கழுத்து கயிறு சொல்லுவோம் தெரியுமா? அத வந்து இங்க ஒரு சின்ன முடிச்சு மாரி போட்டிருப்பாங்க. அத ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அதுவா போயிரும். மறுபடியும் ஈவினிங் அதுவா வந்துரும். ஆனா லஞ்ச் டைம்ல வந்து எப்போதுமே போய் அம்மா பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா, இங்க இருக்கிற நாய்ங்க ஆடு, கோழி எல்லாம் கடிச்சு தின்றுரும். அதனால போய் பார்க்கணும். இன்னைக்கு அம்மா இல்ல. அதனால இப்போ நான் வயலுக்கு தான் போறேன். ஆடு பார்க்கறதுக்காண்டி போறேன். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் ஆடு மேய்க்க போலாம். வயலுக்கு வந்துட்டேன். கண்ணு கெட்டின தூரம் வரையும் பார்க்குறேன். எங்க ஆடை மட்டும் என்னால பார்க்கவே முடியல. பக்கத்துல அங்கங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேனும். பயமா இருக்கு. தேடணும். இது வந்து நம்மளோட பக்கத்து ஊர் வயலுக்கும் நம்ம ஊர் வயலுக்கும் இடையில ஒரு ரோடு போகும் தெரியுமா? அங்க இருந்தது. போய் பத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் தூரமா போகும்போது பாப்பாவ கூட்டிட்டு போல. அப்போ வந்து என்னோட நாத்தனார் தான் பாப்பாவ பார்த்துக்கிட்டா. அந்த சின்ன குட்டிய வச்சு 2 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா ஆட்டுக்குட்டிய கண்டுபிடிச்சுட்டேன். இங்க பக்கத்துல தான் மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மேடமோட டைம். அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு விளையாடுறதுக்கோ, இல்ல டான்ஸ் ஆடுறதுக்கோ நல்ல சிச்சுவேஷன் கிடைச்சிரும். பாருங்க தூக்க முடியாம எப்படி திணறான்னு. ஆட்டுக்குட்டிய பத்தி விட்டதுக்கப்புறம் வீடியோல என்னோட நாத்தனார் காமிச்சிருந்தேன் தெரியுமா? அவங்க வீட்டுக்கு வந்தோம். அவங்க வீட்ல வந்து எலந்த பழம் இருக்கு. எங்க வீட்ல இருக்கிறத விட கொஞ்சம் முன்னாடியே காய் வச்சிருச்சா, அதனால கொஞ்சம் நல்ல எல்லோ கலர்ல இருக்கிற காய பறிச்சு சாப்பிடலான்னு சொல்லி வந்திருந்தேன். இந்த வீடியோ வந்து எனக்கே தெரியாம என்னோட நாத்தனார் தான் எடுத்திருந்தாங்க. அவங்க கையில மொபைல குடுத்திருந்தேன். இத ஏன் இப்போ உங்ககிட்ட ஆட் பண்றேன் அப்படின்னா, என்னோட முடிய கொஞ்சம் பாருங்களேன். நீங்க நெறைய பேரு சொல்றீங்க, உங்க ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாத்துங்க, ஹேர் ஸ்டைல் மாத்துங்கன்னு. நான் ஏன் மாத்த மாட்டேன் அப்படின்னா, என்னோட முடி இப்படி
இருக்கிறனால தான். நல்ல லாங் எண்ணெய் தேய்ச்சோம் அப்டின்னா நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அன்னைக்கு கூட லைவ்ல முடிய பார்த்துட்டு நெறைய பேர் சொன்னீங்க, "சூப்பர் முடி நல்லா இருக்குன்னு" சொல்லிட்டு. ஆனா அந்த முடி ஒரு மாதிரி சுருட்டையா நெறைய பேருக்கு தல குளிச்சுட்டு காஞ்சதுக்கு அப்புறமே நல்ல சில்கியா இருக்கும். ஆனா என்னோட முடிய பாருங்களேன், எப்படி ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். முன்னாடி யாராவது என்ன பார்த்தாங்க அப்டின்னா, பேய் மாதிரி இருக்கும். அது வந்து ஒடுங்கவே மாட்டேங்குது. நல்லா பார்த்துருப்பீங்கல்ல, சுருட்ட முடி தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எந்த ஹேர் ஸ்டைலுமே என்னால மாத்த முடியல. எப்படி இருக்கேன்னு பாருங்க. இந்த வீடியோ ஏன் அப்டின்னா, ஒரு 1 இயர்க்கு முன்னாடி தேவ்குண்ட் டெம்பிள் அப்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து நல்லாருக்கும். கோவிலுக்கு கீழ அருவி இருக்கிற மாதிரி சூப்பரா இருந்தது. அந்த காஸ்டியூம்ல நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்பேன். அது வந்து நீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ போட்ட ஒரு 3 நாள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நான் செய்யல. என்னோட நாத்தனார் ஒரு பொண்ணு தான் எனக்கு போட்டு விட்டாங்க. அதனால என்னால ரிப்ளை குடுக்க முடியல. அந்த ஃபெஸ்டிவல் டைம் அவ வந்திருந்தா. அதுக்கப்புறம் அவ இல்ல. இங்க இருக்கிறது வந்து அவங்களோட அம்மாச்சி ஊரு. என்னோட ஊரு. அதனால அந்த பொண்ணு வரும். அவங்களோட சொந்த ஊர் வேறயா, அங்க போயிட்டாங்க. அதனால தான் என்னால இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி காமிக்க முடியல. ஆனா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ அந்த சிஸ்டர்க்காண்டி தான். இவ்ளோ நாள் ஆச்சு. என்னோட வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை இப்போ என்னோட வீடியோ பார்க்குறவங்க கூட டிஃபரெண்ட்டா ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்காண்டி தான் எனக்கு தல விரிச்சு காமிச்சேன் அப்படின்னா, என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல. அத வில்லேஜ் மெம்பர் எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட தெரியல. ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆனா, நீங்க கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காண்டி அத விட இப்போ 2 நாள் ஆச்சு. இப்ப எனக்கு தலவாரி விட்டுட்டு இருக்கா தெரியுமா? அந்த பொண்ணு தான். தலையெல்லாம் வாரி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த பொண்ணு வந்திருந்தா. ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் வந்திருந்தா. அதனால இன்னைக்கு நான் அவகிட்ட சொன்னேன், "ப்ளீஸ் நான் இந்த மாரி ஒரு வீடியோ எடுக்கணும். நீ தானே அன்னைக்கு எனக்கு அந்த மாரி தல வாரி விட்டுருந்த. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியான்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லியிருந்தா. நான் கீழ உட்காந்துருக்கேன். எக் நூடுல்ஸ் செஞ்சும்போது சாப்பிட்டாங்க தெரியுமா? அந்த 3 பேர்ல ஒரு சிஸ்டர். அந்த பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கா. நான் நெனச்சத விட ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தா. நான் அதிகமா அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். பின்னாடி இருந்து வீடியோ நான் எல்லாமே கரெக்ட்டா காமிக்கிறேன். நீங்க அமைதியா டென்ஷன் ஆகாம இருங்கன்னு சொல்லியிருந்தா. ஓகே. இப்போ இந்த பொண்ணு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ 3 டைம் முடி எடுத்து முறுக்கி ஹேர் பின் குத்திட்டா. அந்த 3வது டைம் எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஷேப்ல பாருங்களேன். அந்த இடத்துல கொஞ்சம் முடி எனக்கு கம்மியா இருக்கு பார்த்தீங்களா? 2 சைடுமே மாதிரி இந்த இடத்துல எனக்கு அதிகமா முடி இருக்காது. அதனாலேயே என்னால எந்த ஹேர் ஸ்டைலுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எப்படி இருந்தாலும் நெத்தி நல்லா பெருசா தெரியுமா? அதுதான் ஏதோ கொஞ்சமா முன்னாடி முடிய விட்டு எப்போதும் சைடா போடுவேன். இந்த ரீசன்னால தான் நானு ஹேர் ஸ்டைல் இப்படி மாத்துனேன். இதுதான் உண்மை. மத்தபடி ரொம்ப ஸ்டைலா இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்ல. பாருங்க 3 டைம் எடுத்துட்டு 4வது டைம் எடுத்ததுக்கப்புறமும் ஒரு பின் பண்ணியிருக்கா. மறுபடியும் ஒரு 2 டைம் எடுத்துட்டு 2வது பின் பண்ண முடியோட சேர்த்து பின் பண்ணுவா. இந்த முன்னாடி இருக்கிற முடி எப்படி எடுத்தா அப்படின்னா, லெஃப்ட் சைடு காதோரத்துல இருந்து ரைட் சைடு காதோரம் வரைய இந்த மாரி முன்னாடி இருக்கிற முடிய மட்டும் எடுத்திருப்பா. எனக்கு வந்து வி ஷேப்ல எனக்கு முடி இல்லாம இருக்கு தெரியுமா? ஆனா அந்த இடமும் முடி இருக்கிறவங்க அப்படின்னா, இன்னமும் அழகா இருப்பாங்க இந்த ஹேர் ஸ்டைல்ல. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் தான் சூட் ஆகுது. அந்த முறுக்குன முடியெல்லாம் பின்னாடி கொண்ட போட்டுருக்கா பார்த்தீங்களா? அதுல சுத்தி விடுறா. டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னு சொல்லிட்டு. பரவால்ல. நான் நெனச்சத விட சூப்பரா வீடியோ எடுத்திருக்கு அந்த பொண்ணு. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு நான் குடுக்கணும். நம்மளுக்காண்டி இவ்ளோ பண்றாங்கல்ல. இப்ப வந்து ரைட் சைடு வெறும் 2 டைம் மட்டும் தான் எடுப்பா. இப்பயும் பாருங்களேன், அந்த ஷேப்ல முடி இல்லாம இருக்கிற இடம் தெரியும்னு நெனைக்கிறேன். எப்போதுமே இந்த ஹேர் ஸ்டைலுக்கு காது ஓரத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்க முடிக்கிற டைம்ல பாருங்களேன், இத வந்து அப்படியே விட்டுட்டு, இங்க காதோரமா இன்னும் கொஞ்சம் முடி இருக்குல்ல, அத எடுத்து சேர்த்து பின் குத்துவா. அதனால தான் இந்த இடத்த பத்தி உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காண்டி ஸ்பீடு வைக்கல. ஒரு வழியா இப்ப ஃப்ரண்ட் எல்லாமே முடிஞ்சது. நல்லா இருக்குங்கல்ல. ஆனா நான் இன்னைக்கு தானே தல குளிச்சிருக்கேன். முன்னாடி அந்த தேவ் கொண்டு போன அன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சிருந்தேன். அதனால எவ்ளோ முறுக்கு டைட்டா ஹேர் பின் போட்டாலும் அப்படியே நின்னுச்சு. ஆனா இன்னைக்கு தல குளிச்சிருக்கேன். எண்ணெய் இல்லாதனால எவ்ளோ முறுக்குனாலும் கொஞ்சம் லூஸ் ஆச்சு. கீழ இப்ப தலவாரி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்க.
அவ்வளோதான் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து தலை குளிச்சிருக்கேன், அதனால மேலே இப்படி நல்லா புஃப்னு இருக்கு. தேவ் கொண்டு போகும்போது எண்ணெய் தேய்ச்சிருந்தேன், அதனால நல்லா இருந்தது. அன்னைக்கும் இந்த பொண்ணு தான் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டார். இவ தான் ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டா. எனக்கும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட தெரியாது. இந்த பொண்ணு தான். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்களேன், பாப்பா ஒரு குச்சி ஒன்று வச்சிருக்காளா. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கவங்க வந்து எனக்கு சித்தப்பா வேணும். அவங்களோட பொண்ணை அவ எப்படி எல்லாம் அடிக்கிறான்னு பாருங்களேன். ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கா. அவ வீட்டுக்குள்ள போயிட்டு வந்த உடனே விரட்டி வந்து அடிப்பாளாம். செம்மையா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்க பாருங்க. ஒவ்வொரு டைம் அந்த சித்தப்பாவை பிடிச்சி அடிச்சிடறாளா, அதனால அவங்களும் பக்கத்துல ஒரு குச்சி வச்சிருக்காங்க, அவளை அடிப்பாங்க. சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தா. தொத்த தொத்த ஓகே, இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய்.